நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த இனாக்ரேஷன் முடிஞ்ச பிறகு ட்ரெயின் வந்து புக் பண்ணலாம், நம்மளும் அதில் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயில் ஒன் அப்ளிகேஷனில் போயிட்டு அந்த ட்ரெயினை வந்து நம்ம செக் பண்ணால் ட்ரெயின் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி, ரயில் ஒன் ஆப்பில் இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தாலும் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரி வந்து கேட்டிருந்தாரு. இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு புது ட்ரெயின் இல்லை புது ரூட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனாக்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இனாக்ரேஷன் டேயில் வந்து அந்த ட்ரெயினோட அந்த ஜர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதுலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரெகுலர் ட்ராவலுக்கான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம ரயில் ஒன் அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெயின் வந்து திருவனந்தபுரத்தில் 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இனாக்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 3 ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா அதோட ஜர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதோட ஒன் ஆஃப் த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டு தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ்க்கு நேற்று வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலான்னு போனோம்னா அந்த ரயில் ஒன் அப்ளிகேஷன்லையோ இல்லை வெப்சைட்லையோ வந்து அந்த ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ அதோட ரெகுலர் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 28லேருந்து அதோட ரெகுலர் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெகுலராக அந்த ட்ரெயின் வந்து போகும். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ரயில் ஒன் அப்ளிகேஷனில் போயிட்டு திருவனந்தபுரம் டு தாம்பரம் ரூட் போட்டிங்க அப்படின்னா அந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 490 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கும். அதேமாரி அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இது 2 மட்டும் தான், நான் ஏசி கோச்சஸ் மட்டும்தான் அந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் வந்து இருக்குது. ஸோ 490 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷனலாக அந்த ஐஆர்சிடிசி கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து ஒரு 11.8 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் யூபிஐயில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து 503 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி இல்லை வேலட் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 508 rupees வந்து சார்ஜ். இந்த ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு தாம்பரத்துலேருந்து கிளம்பி திருவனந்தபுரத்துக்கு மறுநாள் காலை வந்து 8 மணிக்கு போய். இதனால் இனிமேல் ஏதாவது புது எக்ஸ்பிரஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கே உங்களால் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரெகுலர் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணி. மேலும் இந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரெயின் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம்.